Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today சமையல்ல சிம்பிளான சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா தேவாமிர்தமா உள்ள இறங்கும். இது 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம். ஆனா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா பயன்படுத்தும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இது ஆனால் அவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லும் போதே உங்கள் வாயில் வந்து எச்சில் ஊறும். மாங்காய் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதத்துலேயே காலி பண்ணிவிடுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். 400லேருந்து 450 கிராம் அளவுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். கிளிமூக்கு மாங்காய் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. குண்டு மாங்காய், நல்ல புளிப்பு மாங்காய்லாம் இருக்குல்ல, அது இருந்தாலும் பயன்படுத்தலாம். எனக்கு வந்து இந்த மாங்காய் தான் கிடைச்சது, அதனால நான் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து நல்லா கழுவிட்டு மேலே வந்து அந்த ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி காய் சீவுறது இல்லைன்னா கத்தியை பயன்படுத்தி மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து நம்ம நீக்கிடணும். நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக காய் துருகிறத பயன்படுத்தி நல்லா செத்திக்கணும். அதாவது ஃபுல்லாக துருகி எடுத்துக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி துருகி எடுத்திருக்கேன். அடுத்ததான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு கொஞ்சம் வெடித்து வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கசப்பு தட்டிடும். உடனே அந்த துருகி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாங்காய் வந்து அந்த பேனில் வந்து ஒட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது. அந்த எண்ணெயிலே மாங்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60% இந்த மாங்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அடுத்ததான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. நான் வந்து வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் பொடி பயன்படுத்துகிறேன். கடை மிளகாய் பொடி பயன்படுத்துறீங்கன்னா தயவு செய்து 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்ததான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பயன்படுத்தியிருக்கேன். உப்பு வந்து ரொம்ப கூடுதலாக சேர்த்துறாதீங்க, குறைச்சே சேருங்க. சப்போஸ் உப்பு கூடுதலாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குறைவாக இருந்துட்டா கூட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பின்ன சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ 100% அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே ஆகாது. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும். அடுத்ததான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெந்தயம் மட்டும்தான் இந்த மாங்காய் தொக்குக்கு பயன்படுத்தியிருக்கேன். சில பேர் கடுகு பயன்படுத்துவாங்க. கடுகு தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் நான் இந்த ரெசிபிக்கு கடுகு பயன்படுத்தலை, வெறும் வெந்தயம் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். மிச்ச பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காரக்குழம்பு, வெந்தய குழம்பு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் இந்த வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. அந்த எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது வந்து வேக விடணும். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ தான் நிதானமாக நிறம் மாறாமல் மாங்காய் நல்லா வெந்து அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். சுவையான மணக்க மணக்க நல்ல கலர்ஃபுல்லான மாங்காய் தொக்கு. பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம், ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. ஆனால் எடுத்து பயன்படுத்தும் போது ஈரம் இல்லாத கரண்டியை பயன்படுத்துங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சில பேர் வீடுகளில் ஒரே மாதத்துலேயே காலி ஆகிடும். நான் இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் பயன்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 75 ml அளவுக்கு எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்தினா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செய்யும்போது உடம்புக்கும் நல்லது. அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்ல மணமாகவும் இருக்கும். இதை வந்து தயிர் சாதத்தோடு நான் இன்றைக்கி எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். நல்ல வந்து இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் நல்ல இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு மேலே இதை வந்து அப்படி
வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் வச்சு பாருங்கள். அப்படியே உள்ள ஜோராக தேவாமிர்தமாக இறங்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாதம் பின்ன வாங்கிட்டே இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.